கன்னி ராசி இது ஒரு நிலம் ராசியாக பார்க்கப்படுது. இந்த கன்னி ராசியோட அதிபதி யாருன்னு பார்த்தா புதன் பகவான். அதனால தான் பாருங்கள், இந்த கன்னி ராசி அன்பர்கள் எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் புத்திசாலிலாம் இருப்பீங்க. உங்களுக்கு பகுப்பாய்வு திறன் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விவரமாக சொன்னாலும் அதை கவனமாக உற்று நோக்கக்கூடிய குணம் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். பொதுவாக உங்களை பார்த்து அமைதியாக இருக்கிறவங்க போல், அமைதியான சுபாவம் கொண்டவங்க போல் தெரியும். ஆனால் உங்களோட வேலையில் ரொம்பவுமே சிறப்பாக செய்வீங்க. பார்ப்பதற்கு அமைதியாக இருந்தாலுமே உங்களுக்குமே கோபம் வரும். உங்களுக்கு பிடிச்சவங்களாக இருந்தால் உங்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்வீங்க. பிடிக்கல அப்படின்னா ஒதுங்கி விலகிடுவீங்க. புத்தி கூர்மை உங்களுக்கு இயற்கையிலேயே இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்பவும் எளிமையாக விரைவாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய திறம் கொண்டவங்களா கன்னிராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. அதே போல் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே அதை அலசி ஆராய்ந்து அந்த பிரச்சனைக்கான தீர்வு கொடுக்கறதுல வல்லவர்களாக இருப்பீங்க. கன்னிராசி நிலம் ராசியாக இருக்குது. பொறுமை உங்ககிட்ட அதிகமாக இருக்கும். கன்னிராசிக்காரங்க உங்களோட வேலையை நேர்மையோடு செய்வீங்க, அர்ப்பணிப்போடு செய்வீங்க. கன்னிராசிக்காரங்கிட்ட சில சமயம் கூச்ச சுபாவம் இருக்கும். மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு யோசிப்பீங்க. உங்களோட திறமை, ஆற்றல் எல்லாமே பயன்படுத்தி எல்லா விஷயத்துலையுமே வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க தான் கன்னிராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள். நேர்மைக்கு ஒரு உதாரணம் நீங்கள். அநியாயத்துக்கெல்லாம் துணை போகவே மாட்டீங்க. அநியாயம் பண்ணுறவங்கள பார்த்தாவே உங்களுக்கு பிடிக்காது. அநியாயத்தை தட்டி கேட்குறதுலையுமே வல்லவர்களாக இருப்பீங்க. இப்படிப்பட்ட கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு. இந்த மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான தாக்கத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். தொழில், குடும்பம், காதல், நிதி நிலைமை, இதிலெல்லாம் என்ன மாதிரியான மாற்றங்களும் தாக்கங்களும் ஏற்படுத்த போகுது இந்த மாதத்தின் கிரக நிலைகள். இது பற்றின முழுமையான விளக்கத்தையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கன்னிராசி அன்பர்கள் ராசி அதிபதி புதன் அப்படின்னு சொன்னோம். இந்த ராசியில் இருக்கக்கூடிய உத்திரம், அஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே புதன்கிழமையில் நாராயணன் வழிபாடு செஞ்சால் நன்மைகளை நீங்கள் பெருமளவு பெற முடியும். ஏன்னா புதனின் அம்சம் கொண்டது நாராயணன் அப்படிங்கிறதுனால புதன்கிழமையில் கன்னிராசி அன்பர்கள் நாராயணன் வழிபாடு செஞ்சால் நன்மைகளை எல்லா விஷயத்திலையுமே நீங்கள் பெற முடியும். இப்போ கூட உங்களோட மனசார ஒரு பிரார்த்தனை நினச்சிக்கிட்டு ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அந்த இறைவனின் அருளால் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். நீங்கள் நினச்ச நல்ல காரியம் விரைவில் நடக்க உங்களுக்காக நாங்களுமே இறைவனிடம் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். நல்லதெல்லாம் சீக்கிரம் சேர உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் எங்கள் சேனல் சார்பாக சொல்லிக்கிறோம். அதே போல் உங்களோட தனிப்பட்ட ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளால் என்ன மாதிரியான பாதிப்பு உண்டாகும். இவ்வளவு நாள் நிறைய பிரச்சனை இருக்குது, இதுக்கெல்லாம் சரியான தீர்வு கிடைக்கணும், ஜாதக ரீதியாக சில மாற்றங்கள் வரும் இல்லையா, அதற்கான தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்கலாம். எல்லா நன்மைகளுமே பெற்றிட உங்களுக்கு உங்களோட ஜாதக கணிப்பு ரொம்பவுமே நல்லதாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. புத்திசாலியாகவும் சிறப்பான குணம் கொண்டு எல்லோருக்குமே உதவக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கிரக நிலைகள்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு, என்ன மாதிரியான பலன்கள் உண்டாக இருக்குது அப்படிங்கிறத வாங்க நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம். இந்த மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்தா கன்னிராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக கிரக நிலைகள் இருக்குது. ஒரு சில விஷயத்தில் கவனமாக செயல்படணும். அது என்ன அப்படிங்கிறது நாம் தொடர்ந்து பார்க்கலாம். உங்களுக்கு முதல்ல நல்ல விஷயம் எல்லாம் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். திருமண யோகம் ரொம்ப நாள் தள்ளி போயிட்டே இருந்துச்சு, கைகூடல் அப்படின்னு நினச்சவங்களுக்கெல்லாம் நாராயணின் அருளால் இந்த மாதம் திருமணம் கைகூடக்கூடிய யோகம் இருக்குது. அதற்கான நீங்கள் நடவடிக்கை இப்போ எடுக்கலாம். உங்களோட பணிகளை சிறப்பாக செஞ்சீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பதவி உயர்வு கூட கிடைக்கும். புதிய இடம் வாங்கக்கூடிய முயற்சி வெற்றி வாய்ப்பு கொடுக்கும். கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றமான ஒரு காலகட்டமாக இந்த மாதம் மாறியிருக்கு. திருமண யோகம் விரைவில் உண்டாகும். வெளிநாட்டில் வேலைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்பு சேரும். இப்போ நீங்கள் முயற்சி செஞ்சால் வெளிநாட்டு வேலை வாய்ப்பை பெற முடியும். கிரகநிலை ரொம்ப அம்சமாக இருக்குது வேலை விஷயத்தில். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும். பணவரவு அபரிவிதமாக இருக்கும். இளைய சகோதரர்களால் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்கணும். வாகனத்தில் பயணம் செய்யும் போதும் கவனமாக இருக்கிறது நல்லது. 4ஆம் இடத்திற்கு அதிபதியான குரு உங்களுக்கு சொந்த வீடு கட்டக்கூடிய அமைப்பு கொடுக்குறாரு. கன்னி ராசிக்கு புதிய கார், புதிய வாகனம் வாங்கும் யோகம் இருக்குது. பழைய வண்டியை மாற்றிட்டு கூட உங்களுக்கு பிடிச்சமான புதிய வண்டியை வாங்க போகிறீங்க. காதல் விஷயங்கள் வேணால் ஒரு சிலருக்கு சிக்கலை ஏற்படுத்தும்.
வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு முறைக்கு இருமுறை எல்லா விஷயத்தையும் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு கவனமாக செய்கிறது நல்லது. பயணத்தின் போது நீங்கள் கவனமாக உங்களோட பொருட்களை பார்த்துக்கணும். வேலையில் பதிவு உயிர் கிடைக்கும். அதனால் உங்களோட வேலையை சிறப்பாக செஞ்சு முடிச்சுருங்க. யாரும் எந்த ஒரு குறையும் சொல்லாத அளவுக்கு சிறப்பாக செய்யணும். உங்களுடைய தந்தையின் உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. தொழில் ரீதியாக பார்த்தா நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. கன்னிராசி அன்பர்கள் குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சும் போகணும். தேவையில்லாமல் வர எந்த ஒரு வாக்குவாதத்தையும் தொடர்ந்து செய்யாதீங்க. தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம், அஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான அமைப்புகள் உண்டாகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு முதல்ல வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேற்றம் அடையணும், அதற்கான முயற்சியை செஞ்சுட்டே வருவீங்க. அப்படிப்பட்டவங்க தான் உத்திரம் நட்சத்திரக்காரங்க. உங்களுக்கு இந்த மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்தா கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதமாக அமைஞ்சிருக்கு. விரயஸ்தானமான 12ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சாரத்தோட ஞான மோட்சக்காரகனாக இருக்கக்கூடிய கேதுவும் சஞ்சாரம் செய்கிறாரு. இதனால் திடீர் செலவுகள் ஏற்படும். திடீர் செலவு கொஞ்சம் சங்கடத்தை கொடுக்கும். யோசிக்காமல் அவசரப்பட்டு சில வேலைகளில் இறங்கி அதை முடிக்க முடியாமல் சங்கடப்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. கவனமாக எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்துங்க. அந்த பிளான் பண்ணி எதையும் பண்ணணும்னு சொல்லுவோம் இல்லையா, அதை நீங்கள் இப்போ கையாளணும். கையிருப்பு கரையும். சிலருக்கு மருத்துவ சிகிச்சை கூட வரலாம். சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு உங்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால பெரிய அளவில் வரக்கூடிய பாதிப்பு இருக்காது. நோய் பாதிப்பு வந்தாலுமே அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய யோகம் இருக்குது. சின்ன சின்ன உடல் உபாதை வரலாம். டென்ஷன் ஆகாமல் கொஞ்சம் கவனமாக உங்களோட வேலையில் கவனம் செலுத்துங்க. எதிரி தொல்லை, பிரச்சனை, வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தடை இதெல்லாமே காணாமல் போகும். இழுபறியாக இருந்த வழக்கம் வெற்றிகரம் உண்டாகும். சுக்கிரன் சாதகமாக சஞ்சாரம் செஞ்சுருக்கிறாரு. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வெற்றி நிலை உண்டாகும். பொருளாதார நிலை உயர்ந்து காணப்படும். நீங்கள் உங்கள் தொழில் வளர்ச்சிக்காக கேட்ட இடத்துலேருந்து பணம் சேரும். பொன் பொருள் சேர்க்கை இருக்குது. மாதத்தின் பிற்பகுதியில் சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை வரும். அரசு பணியாளர்களுக்கு எதிர்பாராத இடமாற்றம் கூட வரலாம். பணியாளர்கள் வேலையில் கவனமாக இருக்கிறது அவசியம். வேறு எந்த ஒரு சிந்தனைக்கும் இடம் கொடுக்காம எடுத்த வேலையை முழு ஈடுபாட்டோடு செஞ்சால் வெற்றி பெற முடியும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனை விலகும். கணவன் மனைவிக்குள் இணக்கம் உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரக அமைப்பு இருக்குது. ருணரோக சத்ருஜய ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு. அதுவும் யோகக்காரகன் தான் ராகு. அவர் நீங்கள் எடுக்கக்கூடிய வேலை எல்லாமே வெற்றியடைய வைக்க போகிறாரு. தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை, போட்டி நீங்கும். உடல் பாதிப்பு விலகும். இழுபறியாக இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். தொழில் வியாபாரம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறும். ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு 2, 4, 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் இருந்த பிரச்சனை விலக ஆரம்பிக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். கொடுத்து வாக்க காப்பாற்ற முடியும். கடன் தொல்லை தீரும். தாய் வழி உறவு ஆதரவு உண்டாகும். மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் வரும். உங்கள் செல்வாக்கு எல்லா வகையிலுமே உயரும். விரயஸ்தானத்தில் சூரியனும் கேதுவும் சஞ்சாரம் செஞ்சுருக்கிறதுனால செலவு விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல நிதானமாக இருக்கணும். புதிய முதலீடு செய்கிறதா இருந்தால் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்கிறது நல்லது. ஜென்ம ராசிக்கும் செவ்வாய் சஞ்சாரம் கவனக்குறைவை ஏற்படுத்த அதிகமாக வாய்ப்பு இருக்குது. திட்டமிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சால் எல்லாத்தையுமே நீங்கள் சமாளிக்க முடியும். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு தைரியம் கொண்டவங்களாக இருந்தாலுமே நீங்கள் இந்த மாதம் எல்லா விஷயத்தையுமே பின்விளைவு பற்றி யோசித்து செயல்பட்டால் நல்லதாக இருக்கும். ஏன்னா தைரிய வீரிய பராக்கிரமக்காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசியில் சஞ்சாரம் செய்கிறதுனால அவசர முடிவு எடுக்காதீங்க. அப்படி அவசர முடிவு எடுத்தீங்கன்னா அதன் வழியாக சில சங்கடங்கள் வரலாம். மாதம் முழுவதும் விரயஸ்தானத்தில் சூரியனும் கேதுவும் சஞ்சாரம் செய்கிறதுனால தேவையற்ற செலவு வரலாம். முதலீடுகளும் எதிர்பாராத ஆதாயத்தை இந்த மாதம் முழுவதுமே வழக்கமான வேலையை மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தினா நல்லது. பிறருடைய ஆலோசனை ஏற்பதும் அவர் காட்டும் வழியிலும் செல்வது பொருளாதார இழப்பை ஏற்படுத்தும். பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் வரும்னா இப்போ எப்படி நீங்கள் உங்களோட வேலையை செஞ்சுட்ருக்கீங்களோ அப்படியே செய்யுங்க. புதிய முதலீடுலாம் வேண்டாம். குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஆலோசனையை ஏற்கிறது நல்லது. குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு பார்க்கறதுனால குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்த சண்டை சச்சுரவு நீங்கும். குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலுமே விட்டு கொடுத்து அனுசரித்து போனால் நன்மைகளை நீங்கள் எல்லா விதத்திலுமே பெற முடியும். குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழலை உங்களால் உருவாக்க முடியும். புதன் சாதகமாக சஞ்சாரம் செய்யறதுனால மாத கடைசியில் சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளுமே உங்களுக்கு சேரும். மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் அக்கறை அதிகரிக்கும். சிறு வியாபாரிகள் நல்ல ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பு உண்டாகியிருக்கு.
கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த பதிவு பயன்பெறும் பதிவாக இருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட நண்பர்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி.